ஒரு பிள்ளை மாணவி எழுந்து கேட்கிறா, ஐயா நீங்க வந்திருக்கீங்க, எங்க வகுப்பறையில எல்லா ஆசிரியர் தலைமையிலும் ஃபேன் இருக்கு, ஆனா நாங்க உட்கார இடத்துல ஃபேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா. எங்களுக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு. சரி பரவாயில்ல, உங்களோட தைரியம் கேட்குது அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் போய் ஓரமணிக்கு போது அப்படியா சரி. அப்போ எம்எல்ஏ சார் சொன்னாரு, ஐயோ டீச்சர் கொஞ்சம் இந்த பிள்ளை கேட்டுச்சுன்னு சொல்லி மார்க்க குறைச்சிட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டு பிடிச்ச அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கெல்லாம் 50 நேரம் தெரிவிச்சுங்க. மேடம் சொன்னாங்க வேற போட்டோம். ஒரு மாணவி ரொம்ப தைரியமா பொசிஷன் வந்து சொல்லிருச்சு, டீச்சர் கிளாஸ்ல கத்து கொடுக்குறாங்க, டீச்சருக்கு மேல ஃபேன் இருக்குது, எதிரில் படிக்கிற எங்களுக்கு ஃபேன் இல்லை சார், இந்த வெயில் காலம் வெயில் ஊர்ல எங்களால ஃபேன் இல்லைன்னு சொன்னாங்க. நான் உடனே சமாளிச்சுக்கிட்டு அது பிராக்டிக்கல்ல எங்கேயாவது டீச்சருக்கு கை வச்சுட்டு போறாங்க, எல்லாம் ஞாபகம் வச்சு டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் அந்த பாப்பா எதுவும் பேசாதீங்க. இவ்வளவு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ரொம்ப தைரியமா பேசின அந்த பாப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பாப்பா எதுவும் சொல்லாதீங்க, மறுநாள் காலையில் ஃபேன் போட்டுறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபேன் இல்லைன்ற ஒரு கஷ்டம். 9:30 ஸ்டார்ட் ஆனா ஈவினிங் 5 o'clock வரையும் உட்காரணும் போது ஃபேன் இல்லைன்னு சொன்னா அது கஷ்டம்தான். நேற்று நீங்க இந்த கோரிக்கை வச்சீங்க. நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இந்த பள்ளிகொண்டா அரசு மேல்நிலை பள்ளியில நீங்க வச்ச கோரிக்கையினால் சற்றேறக்குறைய 10-20 ஸ்கூலுக்கு இது மாதிரி நாங்க ஃபேன் வந்து கண்டிப்பா எல்லா ஸ்கூலுக்கும் வாங்கி தர போறோம் என்பதை உங்களுக்கு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரிணின்ற பாப்பா மட்டும் சொல்லிச்சு இல்ல, நான் வேற ஏதோ ஒரு குரூப் ஒன்று பார்த்தேன். என்ன குரூப் பண்ணீங்க? பயோமேக்ஸ்ல கண்டிப்பா பிராக்டிக்கல் இருக்கும். யாராவது டீச்சருங்க எதுனா ஏதோ சொல்லிச்சுன்னு ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. தைரியமாக ஒரு பெண் வந்து சொல்லிச்சுல்ல, ஒரு பாப்பா சொல்லிச்சுல்ல, எதாச்சியா சொல்லிருச்சு டீச்சருக்கு மட்டும் ஃபேன் இருக்குன்னு. நீங்க யாரும் அவங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன், யாரும் அதை நினைச்சுக்காதீங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் மேடம். ஆகவே குழந்தைங்களாம் என்ன பண்ணோம், நல்லா படிக்கணும். இது எல்லா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சட்ட எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஒரு 50 ஃபேன் வாங்கி கொடுத்திருக்கோம். இது எல்லா ஸ்கூலுக்கும் தொடர்ந்து நாங்கள் வாங்கி தான் கொடுக்க போறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நேற்று சொன்னோம் இன்று செய்தோம், அதுதான் நாங்கள், நான் இல்ல நாங்கள். நன்றி, வணக்கம்.